श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. हरिओम साईराम. हरिओम குருதேவ். ஸ்ரீ சத்குரு சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் அவருடைய பக்தர்களின் அனுபவங்களில் பேராசிரியர் ஸ்ரீ ஜி நார்கேயின் அனுபவம் தொடர்கிறது. 3 ஞான மார்க்கம். இது ஆத்ம விசாரம். அதற்கு துணை புரிய உபநிஷங்கள், பிரம்மசூத்திரங்கள் போன்றவற்றை புரிந்து கொள்வது ஆகியவை மட்டுமே அடங்கியதானால் பாபாவுடைய வழி இலக்கு அதுவல்ல. அவருடைய விருப்பம் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அவருடைய பக்தர்கள் தம்மை போன்றே ஆகிவிட வேண்டும் என்பதே அவர் நோக்கம் என்பதை ஊகிக்கலாம். நான் பார்க்க முடிந்தவரே அவருடைய ஞானம், அனுபவம் உண்மையானது, சாத்தியமானது. அவரது ஞானம் கால தேச வரையறைகளை கடந்தது. எல்லா உலகங்கள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் யாவற்றையும் தழுவியது. ஆகவே ஆத்மானந்தம் பெற எந்த உலகிலும் எந்த ஒரு காலத்திலும் கிட்டுவது எது என்பதை அவர் அறிவார். அந்த ஞானத்தின் அடிப்படையில் பற்றுக்கள் அறுத்தார். நம்மை வசப்படுத்தக்கூடிய எண்ணற்ற பொருள்களில் மத்தியில் பூரணமாக பற்றிருந்தார். ஆகவே கடவுளை அடைய செய்யும் உண்மையான வைராக்கியம், உண்மையான நிஷ்காமிய கர்மா அவருடைய வாழ்க்கை. 4 பக்தி மார்க்கம். இதுவே பல மகான்களுடையதும் சாய்பாபாவுடையதும் ஆனா பிரதான வழி. ஆண்டவனுக்கு அடிபணிதல், சேவை செய்தல், அன்பு காட்டுதல் ஆகியவை விசேஷ அம்சங்கள். சாய்பாபா சொல்லாலும் செயலாலும் வலியுறுத்திய விசேஷ அங்கம் யாதெனில், குரு அல்லது ஆசானிடம் பக்தி என்ற அடிப்படையில் பக்தியை வளர்ப்பதின் பெரும் முக்கியத்துவம். குருவும் கடவுளும் ஒன்றே என்று கருதி குருவின் மூலம் கடவுளை காண்பதே அது பாபாவின் குரு. பாபாவுடைய குரு பற்றி தெரிந்து அதிகமில்லை. மாஜா குரு பிரம்மன் ஆகிய என்னுடைய குரு ஒரு பிராமணன் என அவர் சொல்ல கேட்டிருக்கிறேன். உண்மையான பிராமணர்களிடம் பாபாவுக்கு பெரும் மதிப்பு. பிராமணர்கள் தங்கள் நடத்தையால் அதிக பைசா, புண்ணியம், நற்பலன் ஈட்டுகிறார்கள் என அவர் கூறுவார். பக்தன் வேறு, சீடன் வேறு. குரு சீடனிடம் நெருங்கிய அந்தரங்க பந்தமுடையவர். சீடனுடைய முழு பொறுப்பையும் வகிப்பவர். ஒரு பக்தனுடன் அவருக்கு அத்தகைய பந்தம் கிடையாது. அவருடைய பாபங்களையும் துக்கங்களையும் தாங்கும் அவசியம் அவருக்கு கிடையாது. சாய்பாபாவுக்கு சீடனே கிடையாது. குருவின் விருப்பங்களை சற்றும் பிசகாது நிறைவேற்ற சீடன் குருவிற்கு பணிபுரிய வேண்டும். என் குருநாதரின் முன் வருவதற்கே நான் நடுங்குவேன் என்று பாபா கூறுவார். அவர் சேவை செய்தது போல் சேவை செய்பவர் எவரும் ஷிரடியில் இல்லை. எனக்கு சீடன் என சொல்லிக் கொள்ளும் தகுதி உள்ளவன் யார்? நிறைவுடன் திருப்திகரமாக சேவை செய்ய கூடியவன் யார் என பாபா கேட்டதாக தெரிகிறது. ஆனால் பாபாவுக்கு பக்தர்கள் ஏராளமானோர். அவர்களை அவர் கவனித்து கொண்டார், ஊக்குவித்தார். உதாகரணங்களாலும் சில சமயங்களில் சம்ஞைகள், வழிகாட்டுதல்கள் மூலமாகவும் போதித்து வந்தார். சாய்பாபாவின் போதனா முறை அல்லது தம்மை அண்டி வந்த பக்தன் முன்னேற்றம் பெற செய்வது வாய்மொழி போதனையால் அல்ல. அவருடைய நீதி கதைகள், அவ்வப்போது அளிக்கப்படும் சில வழிகாட்டுதல்கள் ஆகியவையே செவி வழியானதே. ஆனால் இவை வழக்கத்துக்கு மாறானவை. அவருடைய பிரதானமான பாரம்பரிய வழியுடன் ஒப்பிட்டால் பலன் குறைந்த அளவில் அளிப்பது சாய்பாபாவின்
மரபுகளின்படி சீடன் அல்லது பக்தன் குருவின் பாதங்களில் பூர்ணமாக சரணடைவதுடன் சுத்தமானவனாகவும் தூய்மை பண்பு நிறைந்தவனாகவும் இருக்க வேண்டும். ஆனால் ஜெபம் தியானம் ஆகியவற்றில் அவன் ஈடுபட வேண்டிய அவசியமில்லை. மாறாக நான் அதை அனுஷ்டிக்கிறேன் என்ற உணர்வு பேச்சு இவற்றை உடன் கொண்டு வரக்கூடிய ஜெபம் தியானம் வேறு ஞான மார்க்கம் ஒருவித தடங்களே. பக்தர்கள் அல்லது சீடர்களிடமிருந்து நான் என்றும் அகந்தை நான் என்றும் எண்ணம் முற்றிலும் நீக்கப்பட வேண்டும். ஏனெனில் அது குருவின் பணிக்கு ஊறு விளைவிக்கக்கூடும். குரு போதிப்பதில்லை, அவரிடமிருந்து வசீகர சக்தி ஒளிர்கிறது. நான் என்னும் எண்ணத்தை அறவே அகற்றி பூர்ணமாக சரணடைந்து விட்ட ஆத்மானுவில் அவ்வொளி பாய்ந்து அந்த ஆத்மா அதை சுவீகரித்துக் கொள்கிறது. நான் என்னும் மனோபாவத்துடன் தனது அறிவை உபயோகித்து அடையும் முயற்சி, எந்த விதமான தான் என்னும் உணர்வு, தன்னுரிமையை நிலப்படுத்தல் ஆகியவை தடையாக அமையும். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஜெய் சாய்ராம். ஜெய் குருதேவ்.